இந்திய குடியரசுக் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளரும் இந்திய குடியரசு தொழிலாளர் தொழிற்சங்க மாநில தலைவருமான இரா அன்புவேந்தன் சேலத்தில் நிர்வாகிகளை சந்தித்து பேசினார். அப்போது அவர் SC/ST பிரிவினருக்கு பதவி உயர்வில் இடஒதுக்கீடு வழங்கிடும் அரசமைப்பு சட்ட பிரிவு 16(4)A நடைமுறைப்படுத்தவும், SC/ST பின்னடைவு பணியிடங்களை நிரப்பிடவும், குரூப் D பணியிடங்களை மீண்டும் அரசு பணிகளாக்கிடவும் தமிழக அரசை வலியுறுத்தி சேலத்தில் வருகிற ஆகஸ்ட் 9 ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவதாக தெரிவித்தார். இந்த சந்திப்பின் போது இந்திய குடியரசுக் கட்சி சேலம் கிழக்கு மாவட்ட தலைவர் VMR பாலு, சேலம் மத்திய மாவட்ட தலைவர் உதயசூரியன், மாவட்ட பொறுப்பாளர்கள் ரஜினிகாந்த், நாராயணசாமி ஆகியோர் உடனிருந்தனர். வணக்கம், என் பெயர் இரா அன்புவேந்தன், இந்திய குடியரசு தொழிலாளர் தொழிற்சங்கத்துடைய மாநில தலைவர். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இப்போது மத்திய மாநில அரசு ஊழியர் கூட்டமைப்பு என்கிற பெயரால் சுமார் 28 சங்கங்களை அனைத்து துறைகளிலும் வேலை செய்கிற SC/ST அலுவலர் சங்கங்களை ஒருங்கிணைத்து ஒரு கூட்டமைப்பை உருவாக்கியிருக்கிறோம். இந்த கூட்டமைப்பினுடைய நோக்கம் 3 கோரிக்கைகளை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதில் பிரதான கோரிக்கை என்னவென்று சொன்னால், ஆர்டிகிள் 16(4)A இந்திய அரசமைப்பு சட்டம் 16(4) பிரிவு 7 அடிப்படையில் அரசு பணியில் வேலை செய்கிற SC/ST அலுவலர்களுக்கு பணியாளர்களுக்கு பதவி உயர்வில் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கை. இரண்டாவது கோரிக்கை, இந்த திமுக அரசு தேர்தல் காலத்தில் கொடுத்த வாக்குறுதி அடிப்படையில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் SC/ST காலி பணியிடங்களை முழுமையாக நிரப்புவோம் என்ற வாக்குறுதியை கொடுத்திருந்தார்கள். இன்னொரு வாக்குறுதியும் கொடுத்திருந்தார்கள், அவுட் சோர்சிங் சிஸ்டம் என்பதை முழுமையாக ரத்து செய்துவிட்டு அனைவரையும் பணி நிரந்தரம் செய்வோம் என்ற வாக்குறுதியை நம்முடைய இப்போது தமிழகத்தின் முதலமைச்சராக இருக்கின்ற திராவிட மாடல் அரசுடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் வாக்குறுதியாக கொடுத்திருந்தார். இந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் இந்த கூட்டமைப்புடைய நோக்கம். ஆனால் இந்த அரசு அந்த கூட்டமைப்பு கோரிக்கைகளை பல முறை கடந்த 2-3 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக முதலமைச்சர், தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட அனைத்து அலுவலர்களுக்கும் இந்த கோரிக்கை மனுக்களை கொடுத்திருந்தோம். சட்டமன்றத்திலே VCK சட்டமன்ற உறுப்பினர்கள், புரட்சி பாரதம் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் சட்டமன்றத்தில் கூட இந்த கோரிக்கையை எழுப்பினார்கள். ஆனாலும் முதலமைச்சர் அவர்கள் ஒரு கட்டத்திலே நாங்கள் கடைசியாக நடைபெற்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் நாங்கள் இந்த கூட்டத்தொடரிலேயே இதற்கான சிறப்பு சட்டம் இயற்றுவோம் என்று வாக்குறுதி கொடுத்திருந்தார். ஆனால் இதுவரைக்கும் ஆட்சி முடிக்கின்ற தருவாயில் இப்போது தேர்தல் பிரச்சாரத்துக்கே வந்துவிட்ட நிலையில இதுவரைக்கும் அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை. ஏன் நிறைவேற்றப்படவில்லை என்பதுதான் எங்களுடைய கேள்வி. லட்சக்கணக்கான அரசு ஊழியர்கள் இந்த மக்களுடைய சேவைக்காக பணியாற்றக்கூடியார்கள். இப்போது கூட நேற்றைய தினம் நான் சேலம் வந்திருந்த போது பல ஊழியர்களை பார்க்கவே முடியவில்லை. காரணம், அரசு போட்டிருக்கிற திட்டங்களை நடைமுறைப்படுத்துவது இன்றைக்கு எல்லாருக்கும் உத்தரவு போட்டிருக்கிறார்கள். நான் மக்களுடன் ஸ்டாலின் என்கிற ஒரு திட்டம். அந்த திட்டத்தை இன்னைக்கு செயல்படுத்துவதற்கு போதுமான அலுவலர்களே கிடையாது. ஒரே நபர் இன்றைக்கு பல வேலைகளை செய்ய வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு காலி பணியிடம் ஏகப்பட்ட காலி பணியிடங்கள் இருக்கிறது. கிட்டத்தட்ட தமிழ்நாடு அரசினுடைய அனைத்து துறைகளிலும் 3 லட்சம் காலி பணியிடம் இருக்கிறது, நிறைவேற்றப்படவில்லை. இந்த பதவி உயர்வுகளை இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று கேட்கிற கோரிக்கையை இருக்கிற மற்ற அதிகாரிகளை எல்லாம் அதாவது தகுதியான அரசு அலுவலர்கள், SC/ST அலுவலர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு பதவி உயர்வு வழங்குவதில் யார் தடையாக இருக்கிறது என்ற கேள்விக்கு இதுவரைக்கும் அரசிடமிருந்து எந்த விதமான சரியான பதில் கிடைக்கவில்லை. சரி, இந்த பிரச்சனை ஏன்? அரசியல் சட்டம் 16(4) பிரிவின் அடிப்படையில் இந்த பதவி உயர்வுகள் SC/ST பணியாளர்களுக்கு வழங்கலாம் என்கிற ஒரு ஷரத்து அரசியல் சட்டத்திலே அமெண்ட்மெண்ட், மத்திய அரசால் கொண்டு வரப்பட்ட சட்ட திருத்தத்திலேயே இது கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஏன் இது கொண்டு வரப்பட்டது என்று சொன்னால், 1969 மத்திய அரசு ஒரு கமிஷன் போட்டார்கள், இளையபெருமாள் கமிஷன் என்கிற பெயரால் அது போட்டார்கள். அந்த இளையபெருமாள் கமிஷன் இந்தியா முழுவதும் இருக்கின்ற அனைத்து மாவட்டங்களிலும், அனைத்து தாலுகாவிலும், எல்லா துறைகளிலும் போய் ஆய்வு செய்து ஒரு அறிக்கையை மத்திய அரசுக்கு கொடுத்தார்கள். என்ன கொடுத்திருக்கிறார்கள் சொன்னால், ஒவ்வொரு தாழ்த்தப்பட்ட மக்கள் குடியிருப்புகளிலும் போதுமான வசதி இல்லை, ஆனால் சாதிக்காதவர்கள் தொடர்ந்து அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், மாநில அரசும் மத்திய அரசும்
பல்வேறு திட்டங்களை அறிவிக்கிறார்கள். அது வெறும் பத்திரிகைகளிலும் செய்தியாக வருகிறது. ஆனால் நடைமுறையிலே அவர்களுக்கு முழுமையாக அது கிடைத்ததா என்றால் கிடைக்கவில்லை. ஆக மற்ற பத்திரிகை செய்திகளையும் இதையும் பார்த்த மற்ற சமூகத்து மக்கள் எல்லா திட்டங்களும் இந்த மக்களுக்கே போய் சேர்கிறது என்ற ஒரு கோபத்தின் அடிப்படையில் அவர்கள் மீது கலவரத்தை தூண்டுகிறார்கள். அவங்க குடும்பத்தை சித்திரவதைக்குள்ளாக்கப்படுகிறார்கள். அவர்கள் சொத்துக்களை சூறையாடுகிறார்கள். இது தொடர்ந்து நடந்திருக்கிறது. அதை இதை தீர்க்க வேண்டும். ஏன் இதை அரசு போடுகிற திட்டம் முழுமையாக போய் சேரவில்லை என்று பார்த்தால், அந்த பொறுப்பில் இருக்கிற தாழ்த்தப்பட்ட மக்கள் வசிக்கிற பகுதிகளில் இந்த திட்டங்களை, அரசின் திட்டங்களை செயல்படுத்த வேண்டிய பொறுப்பில் இருந்தவர்கள் சாதி இந்து அரசு அலுவலர்களாக இருந்தார்கள். சாதிய மனப்பான்மையோடு இருக்கிற அலுவலர்கள் அதிகரித்த காரணத்தினாலே தான் இந்த திட்டங்கள் முழுமையாக அந்த மக்களுக்கு போய் சேரவில்லை. எனவே அரசு இந்த மக்களுடைய பிரதிநிதித்துவம் பெற்ற SC/ST அலுவலர்களை அது போன்ற பதவிகளில் நியமனம் செய்ய வேண்டும். இதற்கு அரசு எந்த விதமான கிரைட்டீரியா, அதாவது தகுதி நிர்ணயம்லாம் செய்யக்கூடாது. ஏனென்றால் பல ஆயிரம் ஆண்டுகளாக இவர்கள் படிப்பதற்கே பல பிரச்சனைகள் இருந்தது. அப்புறம் படித்து விட்டு அரசு வேலைக்கு வருவது அதை விட பெரிய சர்ச்சையாக இருந்தது. அவர்களுக்கு வாய்ப்புகள் மறுக்கப்பட்டது. இப்போதுதான் அவர்கள் படிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் இடஒதுக்கீட்டின் அடிப்படையில். இப்போதுதான் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அரசு பதவிக்கு வருகிறார்கள். ஆனால் அது முழுமையாக சேர வேண்டும் என்று சொன்னால் SC/ST அரசு அலுவலர்களுக்கு உரிய பதவி உயர்வை எந்த விதமான நிபந்தனையும் இன்றி ரிலாக்ஸேஷன் கொடுத்து அவர்களுக்கு கொடுக்கணும் என்று அந்த ஆய்வறிக்கையில ரிப்போர்ட் கொடுத்தார். ஏன் அவர்களுக்கு பதவி உயர்வுகளை, அதன் அடிப்படையில் தான் ஆர்டிகல் 16(4) என்று திருத்தம் செய்யப்பட்டு அது பிரிவு ஏ உருவாக்கி SC/ST பணியாளர்களுக்கு இதுல ரிலாக்ஸேஷன் கொடுத்து அவங்களுக்கு பதவி உயர்வுகள் கொடுக்கணும். ஆனா இதே மத்திய அரசு பணிகளிலே இருக்கிறது. மற்ற சில மாநிலங்களிலே கூட இன்னும் சொல்ல போனால் நம்முடைய திராவிட மாடல் அரசு சொல்லுகிற சனாதனத்தை வீழ்த்துவோம், சனாதனத்தை கடைபிடிக்கின்ற பாஜக அரசை ஒழித்து கட்டுவோம் என்று சொல்லுகிறார்கள். இதில் நாங்கள் முழுமையாக உடன்படுகிறோம். சனாதனம் எந்த ரூபத்தில் வந்தாலும் அதை தடுத்து நிறுத்த வேண்டும். ஆக பாஜக சனாதனம் கடைபிடிக்கிறது. ஆனால் அந்த பாஜக ஆட்சி செய்கிற 4 மாநிலங்களில கூட SC/STக்கான ஆர்டிகல் 16(4) அடிப்படையில் பதவி உயர்வு வழங்கப்பட்டிருக்கு. மாநில அரசு விரும்பினால் வழங்கலாம் என்கிற அந்த ஷரத்து பிரிவை நம்முடைய திராவிட மாடல் அரசு, சமூக நீதி பேசுகிற திமுக அரசு ஏன் செய்ய மறுக்கிறது என்கிற கேள்வியைத்தான் இந்த கூட்டமைப்பு சார்பில் கேள்வியை முன்வைக்கிறோம். இன்னும் நீதிமன்றத்திலே கூட நம்முடைய பொதுப்பணித்துறையை சேர்ந்த பொறியாளர்கள் போய் வழக்கு போட்டார்கள். சென்னை உயர்நீதிமன்றத்தில், உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நம்முடைய தமிழ்நாடு அரசு, இதே திராவிட மாடல் அரசு கவுண்டர் அஃபிடவிட் போடுறாங்க. என்ன போடுறாங்க? இது பாலிசி டெசிஷன் என்று சொல்லுகிறார்கள். SC/ST அரசு பணியாளர்களுக்கு பதவி உயர்வு வழங்கக்கூடாது என்று நம்முடைய திராவிட மாடல் அரசு ஏதாவது கொள்கை முடிவு எடுத்திருக்கிறார்களா என்கிற கேள்வி எழுகிறது. ஏன்னா இவங்க தான் சொல்லியிருக்காங்க, இவருக்கு நாங்கள் பாலிசி டெசிஷன் அதனால நாங்கள் கொடுக்க முடியாது என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அரசியல் சட்ட பிரிவு தெளிவாக சொல்லுகிறது, மாநில அரசு விரும்பினால் அதற்கு தடை எதுவும் இல்லை என்று சொல்லிட்டு, சட்டப்படி அது தடையே கிடையாது. ஆனால் இந்த அரசு விரும்பவில்லை. அதனாலதான் இந்த கேள்வி எழுப்புகிறோம். திராவிட மாடல் அரசு SC/ST மக்களுக்கு பதவி உயர்வுகளை இடஒதுக்கீடு வழங்கக்கூடாது என்ற கொள்கை முடிவு எடுத்திருக்கிறீர்களா என்பதை தெளிவாக வெளிப்படையாக பேசுங்கள். அதை விட்டுட்டு இப்போ கமிஷன் போட்டிருக்காரு. அக்பர் அலி என்ற ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் 1 மேன் கமிஷன் போட்டிருக்காரு. என்ன கமிஷன் போட்டிருக்காரு? இந்த கோரிக்கைகளுக்கு பதில் சொல்லுன்னு சொன்னா 200 பாயிண்ட் ரோஸ்டருக்கு நாங்க அதை சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பின் அடிப்படையில் அதை ஆய்வு செய்வதற்கு ஒரு கமிஷன் போட்டிருக்கோம். அது எதுக்கு தேவையில்லை? இப்போ தேவையில்லாத விஷயம். 200 பாயிண்ட் ரோஸ்டர்ங்கிறது தேவையில்லை, இது சட்டபூர்வமாக அரசியல் சட்டத்திற்கு எதிரானது என்று உச்ச நீதிமன்றமே சொல்லிடுச்சு. ஆனால் இப்போ போய் அதை பிரதானப்படுத்தி கொண்டு அரசியல் இது ரோஸ்டர் பாயிண்ட் முறையை ஆய்வு செய்வதற்கு ஒரு 1 மேன் கமிஷன் போட்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறார். இந்த கோரிக்கைகளுக்கும் அவர் போட்டிருக்கிற கமிஷனுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை. அதை வச்சுட்டு உங்களுக்கு நாங்கள் கமிஷன் போட்டிருக்கிறோம். இது ஏமாற்று வேலை, பச்சை துரோகம். இந்த அரசு செய்கிறது என்பது அரசு SC/ST ஊழியர்களுக்கு செய்கிற மிகப்பெரிய துரோகம், அநீதி. இதை திசை திருப்புவதற்கு இந்த கமிஷன் பேரை சொல்லிட்டு ஏமாத்துறாங்க. இன்னொன்று நாம் சொல்கிறோம், உச்ச நீதிமன்றத்தில் கொடுத்த தீர்ப்பு
எந்த இடத்திலேயும் ஏற்கனவே வழங்கப்பட்ட பதவி உயர்வை ரத்து செய்யணும், ரிவைஸ் பண்ணணும்னு எங்கேயுமே சொல்லல. அவங்க என்ன கேட்டிருக்காங்க, அந்த உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்புல எஸ்சி எஸ்டி பணியாளர்களுக்கு பதவி உயர்வுகளை வழங்குவதற்கு தேவைதானா என்பதற்கான தேவையான ஆதாரம், டேட்டா இருக்குதா அப்படின்னு கேட்கிறாங்க. அந்த டேட்டாவை மத்திய அரசும் மாநில அரசும் கொடுக்கணும். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இளையபெருமாள் கமிஷன் ரிப்போர்ட்லயே அந்த டேட்டா இருக்குது. எந்தெந்த துறையில எஸ்சி எஸ்டி பணியாளர்கள் போதுமான பதவி உயர்வு இல்லாமல் இருக்கிறார்கள் என்பதற்கின்ற டேட்டா அத்தனையும் 700 பக்கம் கொண்ட அந்த அறிக்கையில இருக்கிறது. இதையே அவர்கள் எடுத்துக்கலாம். இந்த அரசு நினைச்சால் எடுத்துக்கலாம். அரசு துறை போட்ட ஆணையத்தால் கொண்டு வரப்பட்ட டேட்டா அது. யாரும் தனிநபர் கிடையாது, ஒரு தனி அமைப்பு உருவாக்கப்பட்டதில்லை. மத்திய அரசால் போடப்பட்ட கமிஷனால் கொண்டு வரப்பட்ட அந்த டேட்டா, அதையே அவர்கள் எடுத்துக்கிட்டு இவர்களுக்கு உடனடியாக ஒரு சிறப்பு சட்டம் இயற்றி கொண்டிருக்கலாம். அல்லது மாநில அரசு ஒரு அரசாணை போடலாம். இது ஒன்றும் நாங்கள் அதை எஸ்சிஎஸ்டி பணியாளர்களை ஆர்டிகல் 16(4) படி பதவி உயர்வுல இடஒதுக்கீடு வழங்கலாம் என்று உத்தரவு போடுறதுக்கு இந்த அரசுக்கு எல்லா அதிகாரமும் இருக்கிறது. யார் தடையா இருக்கிறாங்க? சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சு, கான்ஸ்டிடியூஷன் சட்டப்பிரிவும் சொல்லிடுச்சு. அப்போ இவருக்கு தடையா இருக்கிறது யாரு? ஆக இந்த சமூக நீதி பேசுகிற திராவிட மாடல் அரசு எஸ்சி எஸ்டி மக்களுக்கு துரோகம் விளைவிக்கிறார்கள். இது தலித் விரோத, எஸ்சி எஸ்டி மக்களுடைய விரோத அரசாக நாங்கள் பார்க்கிறோம். இரண்டாவது கோரிக்கை, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எஸ்சி எஸ்டி பின்னடைவு பணி காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்புவோம் என்று வாக்குறுதி கொடுத்திருந்தார். ஆனால் ஆட்சிக்கு வந்து ஆண்டுகள் கடந்த பின்னாலும் அவர்கள் அதுக்கான நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற பின்னால் அடுத்த எஸ்சி எஸ்டி சங்கங்கள் எல்லாம் பல போராட்டங்களை நடத்தினார்கள். வேறு நெருக்கடியின் காரணமாக ஒரு அரசாணை வெளியிட்டார்கள். என்ன அரசாணை வெளியிட்டார்னா 10,402 காலி பணியிடங்கள் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. ஆனால் 2012 உயர்நீதிமன்றத்தில் எஸ்சி எஸ்டி கூட்டமைப்பு வழக்கு போட்டது. அதுல தெளிவாக சொன்ன பார்த்து அரசு கொடுத்த டேட்டாவே என்னன்னா 27,614 பேர் காலி பணியிடம், எஸ்சி எஸ்டி பின்னடைவு காலி பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருக்கிறது என்று சொன்னது. நான் கேட்கிறேன், 2012 சொன்ன டேட்டா இப்போ 10 ஆண்டுகளை கடந்து பின்னால் இந்த காலி பணியிடம் உயருமா குறையுமா? உயரத்தானே செய்யும். ஆனால் இன்னைக்கு மாநில அரசு இப்ப என்ன போட்டிருக்காங்கன்னா வெறும் 10,402 தான் காலி பணியிடம் இருக்குது. அப்ப நிரப்பினீங்களா? எங்கெங்க நிரப்புனீங்க? அதுக்கான ஏதாவது தரவுகள் இருக்கா? எதுவுமே கிடையாது. ஆனால் அந்த 10,402 முழுமையா ஃபில்அப் பண்ணியிருக்கீங்களா, நிரப்பப்பட்டிருக்கிறதானா அதுக்கும் எந்த தரவுகளும் கிடையாது. அப்போ சும்மா ஒரு கண் துடைப்புக்காக இந்த மக்களை ஏமாற்ற வேண்டும் என்பதற்காக ஒரு அரசாணையை போட்டு இதுவரைக்கும் ஆட்சி முடிகிற இந்த தருவாயிலும் கூட எஸ்சி எஸ்டி காலி பணியிடங்கள் நிரப்பப்படவில்லை. தமிழ்நாட்டு அரசின் அனைத்து துறைகளிலும் 3 லட்சம் காலி பணியிடங்கள் இருப்பதாக ஒரு புள்ளி விவரம் சொல்லப்படுகிறது. எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல பதிவு பண்ணவர்கள் மட்டும் தமிழ்நாட்டில் 93 லட்சம் பேர் வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கிறார்கள் பதிவு செய்யப்பட்டு. இதுல எஸ்சி எஸ்டி இளைஞர்கள் மட்டும் கிட்டத்தட்ட 36 லட்சம் பேர் அரசு அலுவலகங்களில் வேலைவாய்ப்பு அலுவலகங்களிலே பதிவு செய்யப்பட்டு வேலைக்காக காத்திருக்கிறார்கள். அப்போ 3 லட்சம் காலி பணியிடங்கள் இருக்கிற போது இந்த காலி பணியிடங்களை ஏன் நிரப்பவில்லை? இதை நிரப்பணும்ல. ஏற்கனவே இங்க ஆள் பற்றாக்குறையினால இருக்கிற அத்தனை தொழிலாளர்களும் அத்தனை அலுவலர்களும் மிகவும் கஷ்டப்பட்டு தான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு அலுவலருக்கு டைபிஸ்ட் கிடையாது, ஒரு அலுவலருக்கு அசிஸ்டன்ட் கிடையாது. எல்லாமே அந்த அலுவலரே பார்க்கணும். ஒரு கெஸ்டட் ரேங்க்ல இருக்கிற ஒரு ஆபீசருக்கு போதுமான சப்போர்ட்டிவ் ஆளுகள் கிடையாது, ஆட்கள் இல்லைங்க. ஒவ்வொரு துறையில எந்த துறையில எடுத்துக்கிட்டாலும். ஆக இந்த சூழ்நிலையில போதுமான ஆட்களை நியமிக்காமல் அரசு திட்டங்கள் எப்படி போய் மக்களை போய் சேரும்? இந்த ஒரு பார்வை இந்த அரசுக்கு ஏன் இல்லாமல் போனது? ஆக இது மிகப்பெரிய குறைபாடு. அதனாலதான் நாங்க என்ன சொல்லியிருக்கோம்னா, மூன்றாவதாக ஒரு கோரிக்கை வச்சது குரூப் டி போஸ்ட்னு ஒன்று இருந்தது. அதுல எல்லா மக்களும் அதிகமாக ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள் அதிகமாக அந்த பணியில இருந்தார்கள். அவங்க பெரும்பான்மை சமூகமாக இருக்கிற அவர்களுக்கு குறைந்த கல்வியில படித்தவர்களுக்கு அந்த வேலை வாய்ப்பு கிடைச்சது, நிரந்தர வருமானம் கிடைச்சது. ஆனா இன்னைக்கு இவர் சொன்னாரு, இதுலயே அவர் சொன்னார், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எசென்சியல் ஒர்க்கர் அத்தனையும், அத்தியாவசிய பணிகளில் ஈடுபட்டவர்கள் உள்ளிட்ட அனைவரையும் பணி நிரந்தரம் செய்வோம் என்று வாக்குறுதி கொடுத்தார். ஆனால் இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, அவர் வாக்குறுதிக்கு நேர்மறையாக 100% அனைத்து துறைகளையும் தனியாருக்கு தாரை வைத்து விட்டார். தனியாருக்கு தாரை வைத்ததுனாலுடைய விளைவு என்னன்னா,
எந்த அவுட் சோர்சிங்கில் வேலை செய்கிற பணியாளர், ஆசிரியர்லேருந்து டாக்டர்கள் கூட இன்னைக்கு அவுட் சோர்சிங், பேராசிரியர்கள் இன்னைக்கு அவுட் சோர்சிங், துப்புரவு பணி அவுட் சோர்சிங், எல்லாமே அவுட் சோர்சிங், 100% அவுட் சோர்சிங். அவன் எப்படி முழுமையான குறைந்த ஊதியத்தில் ஒரு நல்ல சமூகத்து மாணவனை ஒரு பேராசிரியரோ கல்லூரி ஆசிரியர்களோ பள்ளி ஆசிரியர்களோ எப்படி கொண்டு வர முடியும்? அவங்க இன்னைக்கு பள்ளி ஆசிரியர்களும் பேராசிரியர்களும் ஒரு பக்கம் சிறை நிரப்பும் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார். ஒரு நல்ல சமூகம் நாளை நல்லா உருவாகணும்னாக்கா ஒரு நல்ல ஆசிரியர்களையும் நல்ல பேராசிரியர்களையும் அவளுக்கு அத்தனை சலுகைகளையும் கொடுத்து பண்ணியிருக்கணும். இந்த நாட்டினுடைய பொது சுகாதாரத்தை பாதுகாக்கிறவர்கள் தூய்மை பணியாளர்கள், மருத்துவர்கள், சுகாதார பணியாளர்கள். ஆனால் அவர்களுக்கு கூட இன்னைக்கு முன்னுரிமை அடிப்படையில் அவங்கள பணி நிரந்தரம் செய்யணுன்ற அந்த இது இல்லாமல் போயிட்டு இன்னைக்கு அத்தனையும் அவுட் சோர்சிங் கொடுத்துட்டாங்க. இப்படி அவுட் சோர்சிங் கொடுத்ததுனால விளைவு பல இடங்களில் ஊழல், பல கோடி ரூபாய் இந்த தொழிலாளருடைய சம்பள பணம் சுரண்டப்படுகிறது, கொள்ளையடிக்கப்படுகிறது. யார் கான்ட்ராக்ட் எடுத்திருக்கிறானோ அவன் கொள்ளையடிக்கிறான் என்ற பல புகார்கள் தொடர்ந்து அரசுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் சம்பந்தப்பட்ட துறையை சார்ந்த தலைமை அலுவலர்களுக்கும் பல புகார்கள் கொடுத்தும் இதை பற்றி பேசவே இல்லை. குறிப்பாக துப்புரவு பணியில் ஈடுபட்டிருக்கிற தூய்மை பணியாளர்களுடைய பணம் குறைந்தபட்ச கூலி சட்டம் அடிப்படையில் கலெக்டரால் நிர்ணயிக்கப்படுகிற சம்பளம் கூட வழங்கப்படுவதில்லை. 700 ரூபாய் சம்பளம் நிர்ணயிக்கப்படுகிறதுன்னு வச்சுக்கோங்களேன். வெறும் 400 ரூபாய், 250 ரூபாய், 350 ரூபாய் இப்படிதான் பல இடங்களில் இந்த சம்பளம் வழங்கப்படுகிறது. அவருடைய உழைப்பை சுரண்டி கொண்டு அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஊதியத்தையும் கொடுக்காமல் கேள்வி கேட்டால் அவர்களை பற்றி வேலையை விட்டு நிப்பாட்டுவது. அப்போ வேலைக்கு எந்த விதமான பாதுகாப்போ உத்தரவாதமோ இல்லை. ஆக இப்படிப்பட்ட அவல நிலையை போக்க வேண்டும் என்பதுதான் இந்த கூட்டமைப்புடைய பிரதான கோரிக்கை. ஆக இந்த கோரிக்கையை மையமாக வைத்து கடந்த 3 ஆண்டு காலமாக தொடர்ந்து போராடி வருகிறோம். இப்போது திருச்சியில் ஒரு போராட்டத்தை தொடங்கினோம். திருச்சி மண்டலத்திலே, மதுரை மண்டலத்திலே கடந்த 26ஆம் தேதி நடத்தினோம். வருகிற 9ஆம் தேதி சேலம் மண்டலத்திலே இந்த கூட்டமைப்பை சார்ந்த அத்தனை சங்கங்களும் பொது அமைப்புகளும் மற்றவர்களும், ஏன்னா நாங்கள் அந்த அழைப்பை இந்த போராட்டத்திலே மற்றவர்களும் பங்கேற்க வேண்டும். இது வெறும் அரசு ஊழியர்கள் போராட்டம் என்று பார்க்காமல் வேலைக்காக காத்திருக்கின்ற இளைஞர்கள், அடுத்த தலைமுறைக்கு இந்த இடஒதுக்கீட்டு உரிமையை பெற்றெடுக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும் என்று விரும்புகிற அனைவரும் இந்த போராட்டத்திலே குடும்பத்தோடு பங்கேற்க வேண்டும் என்கிற அழைப்பை இந்த கூட்டமைப்பின் சார்பிலே நாங்கள் அழைப்பாக விடுக்கிறோம். இந்த போராட்டம் வெல்ல வேண்டும். இந்த போராட்டம் வெல்வது என்பது ஏதோ ஒரு அரசு ஊழியர்களுடைய பிரச்சனை இல்லை. நாளைய தலைமுறைக்கு, நாளைய சமூகத்திற்கு, இந்த நாட்டின் பாதுகாப்பிற்கும் சுகாதாரத்தை பாதுகாப்பதற்கும் நல்ல நாட்டை உருவாக்குவதற்கும் இது அடிப்படை தேவை என்பதை உணர்ந்துதான், இது அரசு ஊழியர்கள் மட்டுமான பிரச்சனை இல்லை, பொதுமக்களுடைய பிரச்சனையும் சேர்ந்து இருக்கிறது. எல்லோரும் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு அளிக்க வேண்டும், இந்த போராட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என்ற அழைப்பை இந்த கூட்டமைப்பின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மக்கள் அரசு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.